இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் சூரிய ஒளி மின் விநியோக ஒப்பந்தங்களை பெற அதானி குழும தலைவர் கௌதம் அதானி லஞ்சம் கொடுத்ததாக அமெரிக்க நீதித்துறை தெரிவித்துள்ளது. இதற்காக அமெரிக்க வங்கிகள் மற்றும் முதலீட்டாளர்களிடமிருந்து நிதி திரட்டிய போது இந்த உண்மை மறைக்கப்பட்டதாக அமெரிக்க வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். முறைகேடாக பெறப்பட்டதாக கூறப்படும் இந்த ஒப்பந்தத்தை முன்வைத்து கடன் மற்றும் பத்திரங்கள் மூலமாக அமெரிக்க நிறுவனங்களிடமிருந்து சுமார் 25,000 கோடி ரூபாய் நிதியை அதானி குழுமம் திரட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதானியின் இந்த செயல் வெளிநாட்டு முதலீட்டு சட்டப்படி தவறானது என கூறி நியூயார்க்கில் உள்ள பெடரல் நீதிமன்றத்தில் அதானி மற்றும் சாகர் அதானி உட்பட 7 பேருக்கு எதிராக சிவில் மற்றும் குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதே புகாரின் பேரில் அமெரிக்க பங்கு பரிவர்த்தனை ஆணையமும் கௌதம் அதானி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை அதானி குழுமம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. மேலும் சட்டப்பூர்வமாகவே இந்த வழக்கை எதிர்கொள்ளப் போவதாகவும் தெரிவித்துள்ளது. என்றாலும் இந்த வழக்கு காரணமாக அதானி குழுமத்தின் நிதி திரட்டும் திறன் மற்றும் ஒட்டுமொத்த நிதி நிலைமை பாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் கடன் வாங்குபவர்களின் கடன் தகுதியை மதிப்பிடும் ஒரு அமைப்பான மூடிஸ் நிறுவனம் அதானி குழுமத்தின் அதானி கிரீன் எனர்ஜி, அதானி டிரான்ஸ்மிஷன், அதானி எலக்ட்ரிசிட்டி, அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெட் மற்றும் அதானி இன்டர்நேஷனல் கண்டெய்னர் டெர்மினல் ஆகிய 7 நிறுவனங்களின் மதிப்பீட்டை ஸ்டேபிள் நிலையிலிருந்து நெகட்டிவாக மாற்றியுள்ளது. இந்த ரேட்டிங் காரணமாக அதானி குழுமத்திற்கு பன்னாட்டு முதலீடுகள் வருவது குறையும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யங் இந்தியா ஸ்கில்ஸ் பல்கலைக்கழகத்தை நிறுவுவதற்காக தெலங்கானா மாநில அரசுக்கு 100 கோடி ரூபாய் நிதியை அதானி குழுமம் அளித்திருந்தது. ஆனால் அமெரிக்காவில் எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னர் தெலங்கானா அரசு அந்த நன்கொடையை திருப்பி அளித்துள்ளது. இந்நிலையில் மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் அட்டர்னி ஜெனரலுமான முகுல் ரோஹத்கி அமெரிக்க வெளிநாட்டு ஊழல் நடைமுறை சட்டத்தின் கீழ் லஞ்சம் அல்லது நீதியை தடுத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் கௌதம் அதானியோ அல்லது சாகர் அதானியின் பெயரோ சேர்க்கப்படவில்லை என தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் யாருக்கு, எப்படி, எந்த துறையிலிருந்து, எந்த வகையில், யார் மூலமாக லஞ்சம் கொடுக்கப்பட்டது என்ற விவரங்கள் எதுவும் அமெரிக்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் விவரிக்கப்படவில்லை எனவும் முகுல் ரோஹத்கி கூறியுள்ளார். இதற்கிடையில் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் செபி விதிமுறைகளின் கீழ் பங்குச்சந்தைகளுக்கு அதிகாரப்பூர்வ பதிலை தாக்கல் செய்துள்ளது. இதில் அமெரிக்க வெளிநாட்டு ஊழல் நடைமுறை சட்ட மீறல்களுக்காக அதானிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டதாக கூறப்படுவது உட்பட பல ஊடக அறிக்கைகளில் வெளிவந்துள்ள தவறுகளை அதானி நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அதானி குழுமத்திற்கு எதிரான அமெரிக்க நீதித்துறையின் குற்றச்சாட்டுகள் கைவிடப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ்.